சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சிறுமியோட பள்ளிக்கூடத்துல வெள்ளிக்கிழமை பூஜைகள் நடக்கிறதுனால எல்லாரும் தாவணி கட்டிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. உடனே மனசுடைந்த சிறுமி தாவணி இல்லாததுனால அவங்க அம்மாட்ட போய் கவலையோட தாவணி கட்டிட்டு வர சொன்னாங்க. அதனால நான் பள்ளிக்கு போக மாட்டேன்னு சொல்லிருக்கு. உடனே மனசுடைந்த அம்மா அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் உங்க மகளோட தாவணிய ஒரு நாள் கொடுங்க, என் மகள் பள்ளிக்கு போயிட்டு வந்தோடனே துவச்சு கொடுத்துறோம்னு கேட்டிருக்காங்க. அடுத்த நொடியே பக்கத்து வீட்டுக்காரங்க புது தாவணி தான் இருக்கு, நாங்க தரமாட்டோம்னு சொன்னதுனால மனசுடைந்த அம்மா கவலையோட நடந்து வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்த சிறுமி கோவில்ல இருந்து கொஞ்சம் தொலைவுல இருந்த கல்லுல போய் உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அங்க வந்த ஒரு குடும்பத்தினர் ஒரு தட்டுல பூ வாழைப்பழத்தோட சேர்த்து தாவணியும் வச்சு சிறுமியோட கையில மகிழ்ச்சியா கொடுத்திருக்காங்க. அடுத்த நொடியே ஆச்சரியப்பட்ட சிறுமி எதுக்காக எனக்கு இதை கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த குடும்பத்தினர் எங்க வீட்டுல பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா சாமிக்கு தாவணி வாங்கி வைக்கிறோம்னு வேண்டி இருந்தோம், அந்த விஷயம் நிறைவேறிடுச்சு, அதனால சாமிக்கு தாவணி வாங்கி வச்சோம். உடனே பூசாரி கிழக்கு திசையில யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட இந்த தாவணியை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தோம் நீ இருந்து அதான் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நொடியே சிறுமி கலங்கிய கண்களோட சாமியை வேண்டிட்டு நடந்த விஷயங்களை அம்மாட்ட சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு புது தாவணி போட்டு போனதாக சொல்றாங்க.